பேய் பங்களாவுக்கு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பூங்காவிலேயே இது பேய் பங்களா, அப்புறம் கண்ணாடி, கலர் கண்ணாடி அங்கே ஃபஸ்ட்டு கலர் கண்ணாடி மாளிகைக்குள்ளே போனோம். எங்கே பார்த்தாலும் கண்ணாடியாக இருந்துச்சு. சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கு மூச்சு விட முடியல அப்படின்னு எங்களை பயமுறுத்திட்டான். அதுக்குள்ளே எந்த சைடு போகிறதுனே தெரியலை. சுற்றி முற்றியும் பார்க்குறோம், எந்த சைடு போகிறதுனே தெரியலை. அங்கேயே சுற்றிக்கிட்டே நிற்கிறோம். நாங்கள் பாட்டுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்குள்ளே இறங்கி போனோம். அது என்னென்னா சுற்றுது. அதை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப பயம், கீழே விழுந்துருவோமோன்னு கடன்னு. ஒரு வழியாக வந்த வழிக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தாச்சு. அதுக்குள்ளேயே சுற்றி எங்களுக்கு தலையே சுற்றிருச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு. அடுத்தது பேய் பங்களாவுக்குள்ளே போயிட்டோம். அங்கே பிள்ளைங்கெல்லாம் பயந்துட்டாங்க. பேய் பங்களாவுக்குள்ளே போயிட்டு தலையெல்லாம் வந்து தொங்குது. எங்களுக்கு பயமாக போச்சு. எலும்பு கூடு எல்லாம் இருந்துச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இருட்டாக இருந்துச்சு. நாங்கள் லைட் அடிச்சுக்கிட்டே போனோன்னா அதுக்கு லைட்டெல்லாம் அடிக்கக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் லைட் அடிச்சுக்கிட்டு தான் போனோம், பிள்ளைங்க பயப்படுவாங்கன்ட்டு. இருந்தாலும் இந்த அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் சென்று இப்போ தான் தஞ்சாவூருக்கு வந்தோம் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு லீவில். செம்மையாக இருந்துச்சு.